வச்சு சுதர்சன சக்கரத்தின் ஆணவமும் கருடனின் பெருமையும் அவர்களை அழிவின் விளிம்புக்கு கொண்டு சென்றன. விஷ்ணுவின் தெய்வீக தலையீடு நான் தான் எல்லாவற்றையும் அழிக்கும் சக்தி. நான் தான் வேகமான இதை கண்ட விஷ்ணு அவர்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க முடிவு செய்தார். அசுரனை அழிக்க முதலில் சக்கரத்தை அனுப்பினார். ஆனால் அது வெற்றி பெறவில்லை. அதன் சக்தி வீணானது. அவன் இன்னும் நிலைத்து நிற்கிறான். பிறகு கருடன் முயன்றான். ஆனால் அவனாலும் அந்த அசுரனை வெல்ல முடியவில்லை. இது மிகவும் கடினமான ஒரு போராட்டமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இருவரும் சேர்ந்து போராடிய போது மட்டுமே அசுரன் அழிந்தான். தீமையின் முடிவும் வெற்றியின் தொடக்கமும் இதுவே ஆகும். ஒற்றுமை இருந்தால் தான் வெற்றி, ஆணவம் இருந்தால் தோல்வி. இதுவே நிலையான தர்மம், அன்பும் அமைதியும் நிறைந்த வாழ்வுக்கே உண்மையான அர்த்தம் என்று விஷ்ணு அருளினார். நான் விஷ்ணு பேசுகிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. நான் சிவன் பேசுகிறேன்.